தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய திருப்பு முனையா அக்டோபர் 2ஆம் தேதி அமையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தன்னுடைய கட்சியுடைய மகளிர் அணி சார்பில் உளுந்தூர்பேட்டையில மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தான் இதுக்கு காரணம். மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பெயரும் இந்த மாநாட்டுல அனைத்து ஜனநாயக சக்திகளும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற திருமாவளவனுடைய அழைப்பும் தான் இதற்கு காரணமா பார்க்கப்படுது. தமிழகத்துல மது பழக்கம் அதிகரித்து விட்ட நிலையில இதை திடீர்னு நிறுத்துவதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மது ஆலை அதிபர்களுடைய அரசியல் ஆதிக்கம், மது ஆலை அதிபர்களுடைய பிடியில அரசியல் கட்சிகள், வாக்கு வங்கியாக மாற்றப்பட்டிருக்கும் மது பிரியர்கள், அரசின் வருவாயை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக டாஸ்மாக் இன்னைக்கு உருவாகி இருக்கு அப்படிங்கிற மது லாபியே இன்னைக்கு தமிழக அரசியல நிர்வாகத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்திருக்குது. மதுவை ஒழிச்சு கள் இறக்க அனுமதி கொடுத்தா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பெருகும், கள் குடிப்பதனால உடல்நிலைக்கு கேடு விளைவும் குறையும் அப்படிங்கிறதுனால சில விவசாய அமைப்புகள் போராட்டமும் நடத்திட்டு வராங்க. மதுவுக்கு மாற்றாக விவசாய விளைபொருட்களை பயன்படுத்த கோரும் இந்த கோரிக்கையை அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. இதுக்கு காரணம் மது ஆலை அதிபர்களுடைய லாபம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். இந்த நிலையில மது ஒழிப்பு மாநாடு நடத்த போவதால நிச்சயம் மதுவை ஒழித்து விட முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த மாநாட்டிற்கே எத்தனை பேர் மது பாட்டல்களோட வரப்போறாங்க அப்படிங்கிறதுலாம் வேறு கதை. ஆனா மது ஒழிப்பை தொடர்ந்து வலியுறுத்ததுனால அசைக்க அம்மியும் நகரும் அப்படிங்கிற நிலை உருவாகலாம் அப்படிங்கிறதுனாலதான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுவதற்கு பொதுவாகவே வரவேற்பு இருக்குது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த ஆட்சி நினைத்தால் ஒரே ஒரு உத்தரவால மதுக்கடைகளை மூட முடியும். இதனால தாய்மார்களுடைய ஆதரவை பெரிதாக பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற அரசியல் கணக்கும் இங்க இருக்குது. ஆனா திமுக அரசு தயங்குவதற்கு காரணம் இல்லாமலாம் இல்ல. திடீர்னு மதுக்கடைகளை மூடுவதால ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் ஒரு ஆட்சி கவலைப்படாம இருக்க முடியாது அப்படிங்கிறது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எதிர்கட்சியினருக்கு இது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கோரிக்கை மட்டும்தான். தேசிய அளவுல மதுவிலக்கு, அதாவது ஒரே நாடு ஒரே மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வரப்படலாம். கேரளா புதுவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் இது ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால கோவா, லட்சத்தீவு, வெளிநாட்டு நிறுவனங்கள் நடத்தப்படும் பெங்களூரு, மும்பை போன்ற இடங்கள் வெகுவாக பாதிக்கப்படும். தேசிய மதுவிலக்கு கொள்கைக்கு எதிரான போராட்டங்களும் வெடிச்சாலுமே வியப்பில்லை அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கப்படுது. தேசிய அளவுல மது விலக்கு அப்படிங்கிறது மாநில அரசை தாங்கி பிடிக்க வைக்கப்படும் கோரிக்கையாக தான் இருக்குது. தவிர நடைமுறையில அதுல பல சிக்கல்களும் இருக்குது. ஏன்னா மதுவை ஹராம் அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகள்ல கூட குறிப்பிட்ட இடங்கள்ல ஒதுக்கி பார்களை நடத்த அனுமதி தராங்க. சவுதியில தூதரக வளாகத்துல மது அருந்த அனுமதி தரப்படுது. காரணம் அவங்களுக்கு வர்த்தகம் மற்றும் வருவாய் இத்தகைய கலாச்சாரத்தை சார்ந்தும் இருக்கிறது தான். ஆப்பிரிக்க நாடுகள்ல அனைத்து மதத்தினரும் இருந்த போதிலும் பெரும்பான்மையான எந்த மதத்தினர் இருந்தாலும் கூட மதுவுக்கு தடை இல்லை. இன்றைய உலக நிலைமையும் இப்படிதான் இருக்குது. இந்த கதையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தமிழகத்துல நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எழக்கூடிய கேள்வியா இருக்குது. தமிழகத்துல திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி அமைப்போம், தனித்து களமிறங்கி வெல்லும் அளவிற்கு பலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே போல காங்கிரஸ் கட்சி திமுக அரசை விமர்சிச்சுட்டும் வராங்க. அண்மையில கூட காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இவங்க எல்லாருமே அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. இடதுசாரிகள் திமுகவிற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதில்லை அப்படின்னாலுமே தொடர் சங்கங்கள் மூலமாக ஆங்காங்கே 1-2 போராட்டத்தை பெருக்கிறதும் நடத்திட்டும் வராங்க. இதெல்லாம் எதிர்கால கூட்டணிக்கான ரியாக்ஷன் தான் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. திமுகவை எதிர்த்து தாங்களும் போராடணும் அப்படின்னு காட்டிக்கலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் அழைப்போம்னு திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. திமுக தன்னுடைய கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டால்தான் 2024 தேர்தலில் வென்றதாக கூறும் அரசியல் நிபுணர்கள் இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தால்தான் சிக்கலும் இல்லாம 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் வெற்றி பெறும் அப்படின்னும், மாறாக இந்த கூட்டணி ஒருவேளை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதிமுக தாவேக கூட்டணி அமைச்சாலோ அல்லது இந்த 2 கட்சிகள் தலைமையில தனித்தனியான வலுவான கூட்டணி அமைந்தாலும் சிக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மது ஒழிப்பு மாநாட்டில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்க உளவுத்துறையும் திமுகவும் களமிறங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அக்டோபர் 2ஆம் தேதி ஏற்பட போவது திருப்புமுனை மாநாடா அல்லது கூவி கலைய போகக்கூடிய ஒரு மாநாடா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.